யோகிராம் சுரத்குமாரை பற்றி பேசுகிறத நீங்கள்லாம் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே, கதை எழுதுகிறவங்களாம் எழுதி எழுதி அந்த ஆளை பெருசாக்கிட்டாங்க. நாங்கள்லாம் திருவண்ணாமலை தான், அப்படியே தெருவில் இருப்பார், அங்கங்கே உட்காந்து பிச்சை எடுப்பார், கடையில் டீ குடிப்பார், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், அழுக்க கட்டின்னு சுற்றுவார் அப்படிங்கிறான். அதை தாண்டி பார்க்குறதுக்கு அவனுக்கு துப்பு இல்லை. அவள் அப்படித்தான் தன்னை மறைத்து கொள்வார்கள். அதுதான் ஏன் அப்படி இருக்கணும்னா, ரொம்ப அபூர்வமான வஸ்து இல்லையா. ஒரு உயர்ந்த வஸ்துன்னா வீட்டில் ட்ராயிங் ரூமில் வைக்க மாட்டான், உள்ளறையில் அதில் ஒரு லாக்கர் வச்சு அதில் ஒரு சேஃப்டியாக ஒரு இது வச்சு தானே வைப்பான். அத்தான அபூர்வமான வஸ்துங்கிறதுனால ஞானிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் வரா பூமியில். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது. தெரிந்து கொள்றதுக்கான ஒரு பக்தி பாவனை இருந்தால் ஒழிய, மனசில் வாழ உணரணுங்கிற எண்ணம் இருந்த ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது நமக்கும் அவளுக்கும். அபங்கத்தில் வருது, காயத்தே உரலே வேகளே ஆணிக்க. நம்மளை மாதிரி